தாமு ஏகாசாவினுடைய 50 ஆண்டுகால வரலாறு அப்படிங்கிறத பார்க்கும்போது அவர் ஒரு வரியில் சொல்லிட்டார், கருத்து உரிமையை பாதுகாப்பதற்காக எமர்ஜென்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு. அது எமர்ஜென்சி பீரியட் வந்து இப்போ இன்றைக்கி உள்ள நியூஸில் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். அது ஜூலை மாதம் 25ஆம் தேதியே ஒரு கருப்பு நாளாக கொண்டாடணுங்கிற மாதிரியாக ஒன்றிய அரசு அப்படி அதில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் அப்படி பேசுகிறாங்க. இது ஜூலை மாதம் 12ஆம் தேதி தாமு ஏகாசால அவர் சொன்ன மாதிரி ஒரு 30 எழுத்தாளர்கள் ஒன்று கூடி நாம் எல்லாரும் ஒரு அமைப்பாக செயல்படணும், நம்மளுடைய கருத்து உரிமையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற முறையில் எழுத்தாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு அமைப்பாக செயல்படணுங்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் நம் தாமு ஏகாசா இயக்கம். அந்த கருத்துரிமையை பாதுகாக்கிறதுங்கிறது நிறைய விஷயங்களில் சொல்லலாம். அதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் 1985 ஆனந்த விகடனில் ஒரு கார்ட்டூன் போட்டங்கிறதுக்காக அந்த பத்திரிகையாளரை வந்து கைது செய்வதற்கான ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு அந்த சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ தமிழகம் முழுவதும் இந்த தாமு ஏகாசாவினுடைய அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர்வலத்தை எல்லா பக்கமும் ஒரு எதிர்குரலாக எழுப்பி அந்த தீர்மானத்தை வாபஸ் வாங்க வச்சு, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திரைப்பட கலைஞர்கள் உட்பட அது எம்ஜிஆர் வந்து அதிமுக அரசில் பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் சிஎம்மாக இருக்கிறாரு. அப்போ கார்ட்டூன் படம் வரையக்கூடாது, ஒரு அரசியல் விமர்சனம் பண்ணி ஒரு படம் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரியாக அந்த தீர்மானம் இருந்துச்சு. அதை எதிர்த்து ஒரு 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 பெரிய ஒரு ஒரு போராட்டத்தை எழுப்பி கருத்துரிமையை பாதுகாத்த இயக்கமாக தாமு ஏகாசா இருந்துச்சு. அது மட்டுமல்ல, 91 92 பாபர் மசூதி இடிக்கும்போது கலையிரவு அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு மக்கள் ஒற்றுமையை கட்டின அமைப்புங்கிறது பார்த்தா தாமு ஏகாசா. சரி, இப்படியே வந்துட்டு இருந்தோம்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் நம்ம மேசு பல்கலைக்கழகத்தில் ஒரு புத்தகத்தை தடை பண்ணாங்க, வாக்கிங் வித் காம்ரேட்ஸ், அருந்ததி ராய் எழுதின புஸ்தகத்தை. அது சிலபஸில் இருந்த புஸ்தகத்தை அதை எடுக்கிறாங்க. அது ஒரு பாட வல்லுநர்கள் கூடின ஒரு அமைப்பு தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணி போர்டில் இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு யாரோ சொன்னாங்க, ஒரு ரெக்யூசிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு அமைப்பு சொன்னதை எடுத்து அந்த புஸ்தகத்தை பாடத்திட்டத்திலேருந்து விளக்கும் போதும் திருநெல்வேலியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதில் தாமு ஏகாசா தன்னை இணைத்து கொண்டு அந்த கருத்துரிமைக்காக பாதுகாத்து, இப்படி கருத்துரிமையை பாதுகாக்கணுங்கிற அந்த நினைப்போட செயல்பட்ட இயக்கம் தான் தாமு ஏகாசா. அதனுடைய ஒரு பொன்விழா ஆண்டாக இன்றைக்கி ஆரம்பித்து இந்த வருடம் முழுவதும் கொண்டாடணுங்கிற அந்த அடிப்படையில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய எல்லா கிளைகளிலும் இன்றைக்கி அந்த இது நடக்குது. எல்லோரும் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, விஎம் சத்திரம் கிளை நம்ம இங்கே எளிய முறையில் கூடியிருக்கிறோம். பாளையங்கோட்டை கிளை வந்து சரோஜினி நினைவகத்துலேயும், திருநெல்வேலி கிளை வந்து மியூட்டா அலுவலகத்துலேயும், வள்ளியூர் வந்து சோச்சா தலைமையில் அங்கே, இப்படி எல்லா பக்கமும் இது ஒரு அமைப்பு இருக்குது. பொதுவாக கலைஞர்களினுடைய எழுத்தாளர்களினுடைய படைப்புங்கிறது வந்து சமூகத்தில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வை பிரதிபலிப்பதாக இருக்கணும், அந்த மனசாட்சியாக அவங்க இருக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு இயக்கமாக, அதை கட்டுக்கோப்பாக, அது இயக்கமாக கருத்துரிமையை பாதுகாப்பதற்காக விளங்கக்கூடிய இந்த தாமு ஏகாசாவினுடைய பொன்விழா ஆண்டு தொடக்கமாக இன்றைக்கி ஜூலை மாதம் 12ஆம் தேதி எல்லா கிளைகளும் கூடி இந்த ஒரு தொடக்க நிகழ்வு ஆரம்பமாகிறது. இதை இப்போ இத்தனை பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் கூட கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இவ்வளோ பேர் கூடியிருக்குங்கிறது ஒரு பெரிய முயற்சி எடுத்து தான் பண்ணியிருந்தோம். இதுலேயும் ஒரு 1-2 பேர் வராமல் இருக்க முடியுது, ஏன்னா அவங்க சூழ்நிலை காரணமாக வராமல் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த அமைப்பினுடைய நோக்கம் இதுதான், கருத்துரிமையை பாதுகாக்கணும். அதே நேரத்தில் மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியது உழைப்பாளி மக்களினுடைய குரலாக இது எழணுங்கிற அந்த அமைப்போடு செயல்படக்கூடிய ஒரு தாமு ஏகாசா. அதனுடைய பொன்விழா ஆண்டினுடைய தொடக்க நிகழ்வு இங்கே விஎம் சத்திரம் கிளையில் நடைபெறுகிறது. வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என நெஞ்சார வரவேற்கிறேன். நன்றி.